ராகவ் வந்து எப்படியாவது அபியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சி ஏற்படுத்திட்டுருக்காரு. அதன்படி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்து வந்து அந்த ஆளை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆள் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் உடனே வந்து அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த மிரட்டுறதால யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து இந்த வந்து வீடியோ வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோஸை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க வீட்டை போய் பார்க்கலாம், அந்த பொண்ணோட வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு ராகவ். அப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரி அவங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு வந்து நீங்கள் கவலையே படாதீங்க, எப்படியாவது அந்த ஆளை பிடிச்சிடலாம், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதன்படி அவங்களும் வர வைக்கிறாங்க. அந்த ஆளை கரெக்டாக 10 லட்ச ரூபாய் எடுத்து போய் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க ராகவும் ஆகாஷும். ஆனால் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாரு. இங்கே வந்து அபியை எப்படியாவது வந்து ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அபியை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும், இதுக்கப்புறம்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, வரமாட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டுக்காரர் வரமாட்டார்னு. அதை கேட்டு அபி அழுதுட்டுருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே வந்து கவலைப்பட்டுருக்காங்க. அபி கண்டிப்பாக வரமாட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அபியோட வீட்டுக்காரர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் அபி மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு டைமிங்லாம் அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து ராகவ் அங்கே வந்து நிற்கிறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ராகவ் வந்து அந்த நபரை கண்டுபிடிச்சிட்ருக்காரு. கரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த நபரையும் அதுக்கப்புறம் அங்கே கூட இருந்த ஆளுங்க எல்லாருமே வந்து ராகவும் ஆகாஷும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனுங்க தான் எல்லாமே பண்ணது, இவனுங்க நாங்கள் கூண்டோடு பிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிற்க வைக்கிறாங்க போலீஸ்கிட்ட. போலீஸ் எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் அபி மேலே எந்த தப்புமே இல்லை, அபி எந்த தப்புமே செய்யலை, இப்போ புரியுது அவங்களுக்கு, இவனுங்க தான் இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாரு ராகவ். அதை கேட்டு எல்லாருமே போலீஸ் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அட பாவீங்களா, நீங்கள் தான் இவ்வளவும் வேலை பண்ணிங்களா சார், அது வந்து சொல்லுங்கடா, உண்மையை சொல்ல போகிறீங்க, இல்லைன்னா எங்களோட வேலையை வேறு மாதிரி இருக்கும், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சார் இந்த மாதிரி ஒரு ஆள் கால் பண்ணி எங்களுக்கு சொன்னார் சார், அவர் தான் எங்களுக்கு வந்து எப்படியா பழைய கேஸெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொன்னார் சார், அதனால தான் சார் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார், அந்த ஆள் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார், அந்த ஆள் தான் சார் பணமும் எங்களுக்கு அமிச்சார், அந்த கடையோட அட்ரஸ்ஸு எல்லாமே அந்த ஆள் தான் சார் எங்களுக்கு அமிச்சார் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி கண்டிப்பாக ராகவ் உங்களோட எதிரி தான் யாராவது இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னோடனே அவங்க யாருன்னு எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூரிட்டி கொடுக்குறாங்க. இங்கே வந்து அபியை பார்க்குறாங்க நம்ம ராகவ். அபியை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. அபி வந்து பார்த்துட்டு ராகவ் அப்படியே ஓடி வந்து அழுதுகிட்டே கட்டிக்கிறாங்க. உடனே நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. அபியை பார்த்துட்டு அபி நீ கவலைப்படாத, நான் தான் வந்துட்டல, அழாத அபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணை துடைக்கிறாரு. சாரி மேடம், நாங்கள் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம், அதனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்து யார் என்ன சொன்னாலும் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா, அவங்கள பற்றி என்னெல்லாம் பேசுவாங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து திட்டுறாரு அவங்கள. சாரி சார் அப்படின்றாங்க. அபியும் வந்து ராகவ் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி பண்ணிட்டியே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து இவ்வளோ வந்து கேவலப்படுத்திட்டியே, நீ எல்லாம் சே இந்த உலகத்துக்கு உனக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அபி. உடனே வந்து அபி சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு அறையும் நான் அடிச்சுக்கணும் அப்படின்னோடனே சரிங்க மேடம் நீங்கள் அடிச்சுக்கிங்க அப்படின்னோடனே பார்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போல தான் இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்கக்கிட்ட இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டா அப்புறம் அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து ராகவ் கேட்குறாரு, இப்போ நிம்மதியாக இருக்கா அப்படி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் ராகவ் அபி யாரும் வரப்போகிறதில்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அபி எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் முரளி. இங்கே வந்து அபியை கூட்டின்னு வராங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி ராகவ் வரதை பார்த்துட்டு உடனே ஓடி வந்து எல்லாருமே என்னடா அபியை கூட்டிகிட்டு வந்துட்டியா, ஒன்று இல்லை அவன் மேலே எந்த தப்புமே இல்லை சார், நிரூபித்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் உண்மையிலே நிம்மதியாக இருக்குடா, இப்போ தான் அபி இப்போ தங்கமான பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி ஆனது தான் எல்லாருக்கும் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அபி உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் யாரும் எதுவும் பண்ணலை, எதுவும் பண்ணலாமா அப்படின்னோடனே எனக்கு தெரியுமா, நீ எப்படி வந்துடுவேன்னு தெரியும், மாப்பிள்ளை உன்னை கூட்டிகிட்டு வருவான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே இது எல்லாத்தையும் பார்த்தா முரளிக்கும் சுந்தரிக்கும் செம காண்டாவது. சே இப்படி நடந்துருச்சு, அபி வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படி சொல்லிட்டு செம காண்டா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.